ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஷ்யஸ்தாயா அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மேட்ச் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் யார் முக்கியத்துவமாக விளையாட போகிறாங்க, யார் உள்ளே கொண்டு வர போகிறாங்க, வெளியே யாரை உட்கார வைக்கிறாங்க அப்படின்ற ஐடியாலாம் தெரியாது. ஸோ கிரிக் பஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியாக இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சில் யாருக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது, யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது, அதே மாதிரி ஆருடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்றைக்கான மேட்ச் அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோஹன்னஸ்பர்க் நியூ வெண்டரஸ் ஸ்டேடியமில் தான் நடக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ கேஎல் ராகுல் அவர்கள் இந்திய அணியுடைய கேப்டனாகவும், எய்ன் மார்க்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அணியுடைய கேப்டனாகவும் இருந்தால், சரிங்களா, சில டைம்ஸ் சின்ன சேஞ்சஸ் ஏதாவது கொண்டு லாஸ்ட்டில் மாறுச்சு அப்படின்னா நமக்கு அது ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ மார்க்ரம் மற்றும் கேஎல் ராகுல் இவங்க கேப்டன்சியில் இருந்துச்சுன்னா மேட்ச் எப்படி இருக்கும், ஜோதிட கணிப்பு ரீதியாக என்ன மாதிரி அமைப்புகள் வருது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் மேட்சுகள் நடக்குது. அதே மாதிரி மகரம், கும்பம், மீனம். ஸோ கும்பம் வரைக்கும் மேட்சுங்கிறது முழுமையாக நடைபெறும். மகரம் மற்றும் கும்ப லக்னத்தில் இந்த மேட்சுங்கிறது முழுக்க நடக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த மேட்ச்சில் ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஎல் ராகுல், ருத்ராஜ் ஜெய்க்வாட், சிரேஸ் ஐயர், சஞ்சு சாம்சன், யுஜ்வேந்தர் சகல், எய்ன் மார்க்ரம், ஏ கான், ஆர்வெண்டர் டியூஷன், டபிள்யூ மல்டர், கேசவ் மகாராஜ், எல் வில்லியம்ஸ் அண்ட் டி சம்சி. ஸோ 12 பேர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 12 பேர்த்தில் யாராவது கண்டிப்பாக வெளியே உட்கார வைப்பாங்க. ஸோ சேஞ்சஸ் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 12 பேர் ட்ரீம் டீமில் சொல்லியிருக்கோம். ஆப்ஷனலாக இவங்க இல்லாத பட்சத்தில் ஓரளவுக்கு இவங்களுக்குலாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரிங்கு சிங், குல்தீப் யாதவ் அண்ட் டேவிட் மில்லர். ஸோ இந்த ஒரு 3 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனலாக இவங்க இல்லாத பட்சத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருத்ராஜ் ஜெய்க்வாட், கேசவ் மகாராஜ், கேஎல் ராகுல், அண்ட் சிரேஸ் ஐயர். ஸோ இந்த ஒரு 4 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரதுக்கான அமைப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மேட்ச் முழுக்குமே ஒரு 50-50 மேட்சுங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஆட்கள் யார் அப்படிங்கிறது பிளேயிங் 11 கரெக்டாக தெரியல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஓரளவுக்கு எடுத்திருக்கோம். ஆனால் எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா 50-50 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரிடிக்ஷன்ஸ் வருது. ஸோ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் வேணால் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது. ஆனாலுமே ஒரு சின்ன ஒரு ஒரு 0.5% சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி ஸோ வின்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்துட்டாலுமே நம்ம ஜோதிட கணிப்பு ரீதியாக நிறையா மேட்சஸ் நம்ம வெற்றி கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஒன்று 2 மேட்சஸ் சில மேட்சஸ் தவறுறது சகஜம்தான். ஸோ இந்த மேட்ச் நம்மளுடைய கணிப்பில் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஆருடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 to 320 ரன்ஸ் டார்கெட் ரன்ஸ் வரதுக்கான அமைப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா அணி சேசிங் பண்ணி வின் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆருடம் சொல்லுது. அதே மாதிரி இந்த மேட்சுங்கிறது பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் டாமினேட்டட் மேட்சாக இருக்கும். அதே மாதிரி ஒன் பேட்ஸ்மேன் 150+ ரன்ஸ் எடுக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நிறையா அதாவது ஒரு கிரிக்கெட் அப்படின்றத தாண்டி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சுவாரஸ்யமான ஒரு மிராக்கலான சில
ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு ஜாலியா எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படம் பார்க்குற மாரி ஒரு நெறையா இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஆர்வமா பார்க்க வைக்கிறதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற மாரி ஆடிடம் சொல்லுது. அதாவது நெறைய மிராக்கிள் கேட்சஸ் வரதுக்கான அமைப்பு இருக்கு. ஆ அதே மாரி சில ஈஸியான கேட்சஸ விடுறது. ஸோ மிராக்கிளான கேட்சஸ புடிக்கிறது. இந்த மாரி சில விஷயங்கள், சம்பவங்கள் வந்து இந்த மேட்ச சுவாரஸ்யப்படுத்தும் அப்படின்ற மாரி ஆர்வம் இருக்குங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இனி காமெடி இன்ஸ்டன்ட்ஸ் அ ஏதாவது சின்ன சின்ன காமெடி நிகழ்வுகளோ, இல்ல பிளேயர்ஸ்க்குள்ள சின்ன சின்ன காமெடி விஷயங்களோ, ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. அதாவது மக்கள வந்து அதிகமா சிரிப்பு வருவதற்கான அமைப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 பவுலர்ஸ் வந்து 5+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ அது வந்து போத் டீம்ஸ்லயும் ஒரே டீம்ல கூட இருக்கலாம். இல்ல மேபி அ இதுல வந்து 5 அ விக் அ இந்தியன் டீம்ல ஒரு பிளேயர் 5+ விக்கெட்ஸ், பவுலர்ல ஒரு பிளேயர் 5+ விக்கெட்ஸ். ஸோ எது வேணா நடக்கலாம். ஸோ மொத்தத்துல 2 பிளேயர்ஸ் வந்து ஒரு 5+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி ஆருடம் சொல்லுதுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஆருடம். ஆனா மேட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50, 50 மேட்ச் தான். ஸோ 2 பேத்துக்குமே சரிசமமான அளவு ஜோதிட அமைப்பு இருக்கிறதுனால, ஒரு சின்ன 0.5% தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்கு. ஸோ நம்ம பிரெடிக்ஷன்ஸ் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்முடைய கணிப்பு. ஆ நம்ம அடுத்த ஓடிஐ மேட்ச் சந்திக்கலாம். அதே மாரி பிக் பாஸ் லீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெடிக்ஷன்ஸ் கரெக்ட்டா குடுத்துட்டுருக்குறோம். ஏன்னா ஸோ இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படிங்கிறது வேறங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, லீக் மேட்சஸ்ங்கிறது வேற. ஸோ நெறையா சில விஷயங்கள கேதர் பண்ணி தான் நம்ம வந்து பிக் பாஸ் லீக்குக்கு பிரெடிக்ஷன்ஸ் குடுத்துட்டுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் சேனல்ல மட்டும் தான் நம்ம பிரெடிக்ஷன்ஸ் குடுக்குறோம். ஸோ யாராவது டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா டெலிகிராம் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு 5 டூ 6 மேட்சஸ் வந்து ஃப்ரீயா தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ பிக் பாஸ் லீக்குக்கு பிரெடிக்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவைங்க, ஆ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெலிகிராம் சேனல்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? சேனல் டிஸ்கிரிப்ஷன்லயே முன்னாடியே இருக்கும். அத கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல சேர்ந்துக்கோங்க. அதே மாரி ட்ரீம் டீம் ஆ வேணும்னு நினைக்கிறவங்க கூட பிக் பாஸ் லீக்க்கு சில நேரங்கள்ல சில மேட்சஸ்க்கு வந்து நாங்க ட்ரீம் டீமும் குடுக்குறோம். ஆ ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவைங்க உள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே! அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.